ஏன் 2 பேரும் விலகி இருக்கீங்க? சண்டையா? சேர்ந்து இருந்தா தான் அழகா இருக்கும். ஆசையை பாரு. நீ இங்க இருக்க கூடாது. நீ தான் இங்க இருக்கணும். நீ போ மேல. சுலோச்சனா சரியான இழிச்சு வாய்டி நீ. அட்சய பாத்திரத்தை பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு பட்னி கடந்து செத்தாளா ஒரு இளவரசி. அது மாதிரி காத்திருந்த உன் காதலனை நேத்து வந்தவ தட்டிட்டு போறான். நீ மூக்க போற. பார்த்து நடந்துக்க, ஜாக்கிரதை. விட மாட்டேன், இப்பவே போறேன். எவ்வளவு நேரம் கைய நீட்டுக்கு முரளி. ஸ்வீட் நல்லா இருக்கா? இந்தா. என் அன்புக்கு இவ்வளவுதான் விலையா? இந்த மூஞ்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் போல இருக்கு. இவ்வளவு லட்சணத்துக்கு இதுவே அதிகம். உங்க மைனாவுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வரேன். பாத்து கொத்திர போது. ஏய் மைனா இந்தா. ஏ நீ பொம்பளையா இல்ல பொம்பளையான்னு கேக்குறேன். வரக்கூடாத சந்தேகம். சிரிக்காத. இந்த பச்சை சிரிப்பு தானே வேண்டாங்கிறது. பொண்ணா பிறந்தவளுக்கு அடக்கம் ஒடக்கம் இதெல்லாம் வேணாம். வடநாட்டுல பிறந்தா என்ன, வெளிநாட்டுல பிறந்தா என்ன, எங்க பிறந்தாலும் அதே கண்ணு அதே மூக்கு எல்லாம் அதேதான். கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை கிட்ட 4 அடி தள்ளி நின்னு பேசணும், பழகணும். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? என்ன நடந்து போச்சா? என்னென்ன நடக்குதுன்னு நானும் என் கண்ணால பாத்துட்டு தானே வரேன். சரி அது போகட்டும். கொஞ்சம் முன்ன அவர் கையில ஏதோ மந்திரிச்ச கயிறு மாதிரி ஒண்ணு கட்டினியே, அது என்ன? அது ரக்ஷா. இப்படி இந்தியில பேசி தப்பிச்சலாம் நினைக்காது. தமிழ்ல சொல்ல. அத கையில கட்டினா அவரை நான் சகோதரனா நினைக்கிறேன்னு அர்த்தம். அவரும் என்ன சகோதரியா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இன்னைக்கு ரக்ஷா பந்தன் டே. இத வடநாட்டுல ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. இதுக்காகத்தான் முரளியை நான் இத்தனை நாள் தங்க வச்சேன். மைனா என்ன? ஷர்மிளி என்ன மன்னிச்சிரு. நீ அவர்கிட்ட நெருங்கி பழகிறத பார்த்து நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டல. அந்த ரக்ஷைய பொண்ணுக்கு பொண்ணு கட்டி சகோதரியா ஏத்துக்கிற வழக்கம் இல்லையா? இல்லையே. ஏன் கேக்குற? அது என் கையில கட்டி என்ன நீ சகோதரியா ஏத்துக்கணும். ஷர்மிளி ரசம் A1. சமையல்காரி விரலுக்கு 1/2 பவுன்ல மோதிரம் செஞ்சு போடலாம். 1/2 பவுன் மோதிரத்தை சமையல்காரிக்கு போடாதீங்க, உங்க மைனாவுக்கு போடுங்க. மைனாவுக்கா? இன்னைக்கு இவதான் சமையல். ஏய் நீ என்ன பண்ண? ஏய் விரல் அளவு கொடு, மோதிரம் செஞ்சு போடணும். மோதிரம் கிடைக்குதுன்னு கட்ட விரல நீட்டாத, சுண்டு விரல நீட்டு. போதுமா? அட முரளியோட எச்சில் இலையில இவ சாப்பிடுற அளவுக்கு காதல் முத்தி போச்சா? இத்தனை நாளா மறைச்சவ இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. ஏய் என்ன இது? ஓஹோ அப்படியா விஷயம்? முரளி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இருக்கட்டும், இப்பவே போய் கேட்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதுவா, இது ரகசியமா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். கல்யாணத்தப்ப தெரியட்டும்னு அவர் நினைக்கிறாரு. ஓஹோ சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரா? பொழைச்சு போகட்டும். பாய்.
அப்பா அந்த பொண்ணுதான். பொருத்தமான ஜோடிதான். முரளி, நீ பொல்லாத திருட்டு பையன். ஏன் அங்கிள் உங்க பொடி டப்பாவை காணுமா? அது சில்வரா இருந்தாலும் எவனா திருடுவான். ஆஃப்டர் ஆல் தகரம் எவன் திருடுவான்? இத பாரு, அதை இதை சொல்லி என்கிட்ட எதையும் மறைக்க பார்க்காத. நான் எதையும் மறைக்கிறதும் இல்ல ஒளிக்கிறதும் இல்ல. ஐ ஹேவ் an open heart. நீ பாருங்க பனியன் கூட போடல. இத பாரு, இந்த ஜோக்கை எல்லாம் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, அவ ரசிப்பா. ஆமா, உன் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொன்னியா? ஓ அதுவா? நிச்சயமான உடனே சொல்லான்னு இருந்தேன். உங்ககிட்ட சொல்லிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்குவேனா? அப்படியே பண்ணாலும் உங்க பொண்ணு தான் விட்டுருவாளா? முத பத்திரிக்கை எங்களுக்கு தான் அனுப்பணும். ஃப்ரெஷ்ஷா மறந்துடாதீங்க. நான் மறக்க மாட்டேன். அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த தொட்டாசினி கிட்ட சொல்லி வை, அவ அனுப்பி வைப்பா. என்ன நான் சொல்றது? ஏய் அதுக்கு அழுகுறாரு. அப்பா சிரிச்சிட்டா. மழை வர போகுது. அழறதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம் வா. பூலோகம் பார்த்து கத்தாத வரேன். பூலோகம் பூலோகம் கை பிரபல எலும்பு நிபுணர் ஏகாம்பரன் கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்ல. அது நான் தான். இவங்க வந்து உங்க அம்மாவா? இல்ல, இவங்க கிட்ட நான் ஹஸ்பண்டா வேலை பார்க்கறேன். பை தி வே டாக்டர்னு சொல்றாரு, இவங்க உடம்பு இளைக்க மருந்து குடுக்கலன்னு கேக்குறீங்களா? நான் கேட்கலையே. பை தி வே இவங்க உங்க ஒய்ஃபா? ஹனிமூன் போறீங்களா? யோ உனக்கு எங்க கதை தானே வேணும்? சொல்றேன். பை தி வே தூங்கிட்டீங்களா? யோ நான் யாரு, இந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து வரோம், எங்க போறோம் எல்லாம் சொல்லியாச்சுல. பேசாம போய் உட்காரி. போய் குட் டே சார். போய் உட்காரு. பை தி வே அவங்களையும் தூங்க சொல்லுங்களேன். ஏய் இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ண எலும்பு உடைச்சு இன்ஜின்ல போட்டுருவாங்க. இது டீசல் இன்ஜின் ஆச்சு. குட் நைட் சார். அடுத்த ஸ்டேஷன்ல நான் இறங்கிறேன். பூலோகம் ஸ்டேஷன் வரதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணு. பை தி வே ஏன் சார் இந்த பொண்ணுங்க தான் சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொல்றீங்களே, பேசாம என் கூட அனுப்புங்களேன். வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு என் பொண்டாட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? ஏய் இங்க பாரு, முடிவு செய்ய வேண்டியது அவங்க. அவங்க கிட்டே கேட்டுக்கோ. பை தி வே கொன்னுடுவேன். நம்ம ஊரு. அப்பா தம்பி இங்க இருக்காரு. இதை அழைச்சிட்டு வந்துடுறேன். நல்ல தூக்கம் போல இருக்கு. தம்பி தம்பி. ஓ புரோக்கரா? ஆமா தம்பி, ஊர் வந்துருச்சு, இறங்குங்க. எங்க? என்ன தம்பி தேடுறீங்க? இல்ல கூட ஒருத்தர் வந்தாரு, காணோம். அவர் போன ஸ்டேஷன்ல இறங்கி இருப்பாரு. நம்ம ஊர் வந்துருச்சு, இறங்க தம்பி இறங்க. பார்த்து இறங்க, பொட்டி கொடுங்க. இவர்தான் பொண்ணுக்கு ஃபாதர். வணக்கம், வாங்க போலாம். போங்க. அவர் காணுமே, எங்க போயிட்டாரு? மஞ்சு, உங்க அக்கா இப்படி ஓடி போவான்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம பரம்பரையிலேயே இப்படி நடந்ததில்ல. இப்போ பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட நான் என்னடி சொல்லுவேன்? என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்ல முடியுமா? உங்க அப்பா உத்தரத்துல கைத்த போட்டு தூக்கு மாட்டிக்கு போயிட்டாரு. அவரை சமாதானம் பண்றதுக்கு நான் பட்ட பாடு
அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஓகே ஓகே, அழாத. கண்ணீர் ஸ்டாக் தீந்துற போகுது. இந்தா தொடச்சுக்க. ஏண்டி, உனக்கு தமாஷா இருக்கா? சரி, என்னென்ன பண்ண சொல்ற? மஞ்சு, இப்ப நீ நினைச்சாதான் இந்த குடும்ப மானத்தை காப்பாத்த முடியுமா? எப்படி? வழி சொல்லு. மஞ்சு, மாப்பிள்ளை வீட்டுல யாருமே பொண்ணு பார்க்கல. அதனால உங்க அக்காவோட இடத்துல நீ இருந்தா குழப்பமெல்லாம் தீந்துடும். ஓ, this is 420. ஆள் மாறாட்டம். ஏமா, அடுப்பங்கரையில இருக்கிற உனக்கு எப்படிமா இந்த ஐடியா எல்லாம் வந்தது? உங்க அப்பா தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அம்மா மஞ்சு, என் கண்ணு இல்ல, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரின்னு சொல்லுமா. என்ன விளையாடுறியா? இதுக்குதான் படிச்சுக்கிட்டு இருந்த என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. மாப்பிள்ளை மிலிட்டரியில உத்தியோகம் பாக்குறாரா, பெரிய இடம். அந்த மிலிட்டரிக்கார வரட்டும், பாக்குறேன். பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்குவேன். சரிம்மா, பட் பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்த கூடாது. அக்கா ஓடி போயிட்டா நான் அப்படி செய்ய மாட்டேன். எல்லார் முன்னாலேயும் விஷயத்தை போட்டு உடைச்சிடுவேன். எப்படியோ நீ இந்த அளவுக்கு சம்மதிச்சே, எனக்கு அதுவே போதும். இந்தம்மா புடவை கட்டிக்க. என்ன ஓய், என்ன விசிலு? அடிக்கடி வாத்தியார் படம் பார்த்து பழக்கம் போல் இருக்கு. ஏங்க, போ போ பொண்ண சீக்கிரம் வர சொல்லுங்க. வர சொல்றேன். சம்பூர்ணம், பொண்ணு அடிச்சிட்டு வா. பொண்ண பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க. தண்ணிய குடிச்சா துண்ட வழியா போறது எக்ஸ்ரே எடுத்த மாதிரி பளிச்சுன்னு தெரியும். மஞ்சு, வாமா. மாப்பிள்ளைக்கு காஃபி கொண்டு போய் கொடு. எடுத்துக்கிட்டு போ. ஓ, ஹலோ. தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். சொக்கலிங்க, சௌத்தகனி, சௌத்தகனி, சௌத்தகனி. என்ன என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, திடீர்னு வரோம். நீங்க உட்காருங்க. சௌத்தகனி, 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 தள்ளி தள்ளிமா. சௌதகனி, என்ன சொல்லிட்டு பொண்ணை பார்த்ததும் நீங்க மயக்கம் போட்டு வேண்டீங்க? தம்பி, எல்லாம் சரியா போயிடும். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க. நாங்க டாக்டர் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். அதுக்குள்ள மாப்பிள்ள, நீங்க ரொம்ப தூரம் ட்ரெயின்ல வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க. மஞ்சு, மாப்பிள்ளை மாடி ரூம் கழிச்சிட்டு போமா. போ 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 போ. வாங்க. பரவாயில்ல மாமா, நானே போய்க்கிறேன். மாமா, தம்பி, ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதை விட முக்கியமான சமாச்சாரம் வெளியே பேசும். அடியே மஞ்சு, மாப்பிள்ள ரொம்ப புத்திசாலிடி. எதை வச்சு சொல்ற? உன்னை அவருக்கு பிடிச்சு போன விஷயத்த எவ்வளவு நாசூக்கா சொன்னார் தெரியுமா? எப்படி சொன்னாரு? பரவாயில்ல மாமான்னு உங்க அப்பாவை பார்த்து சொன்னாரு. அதுக்கு என்னடி அர்த்தம்? கால அசைஞ்சா போதும், அர்த்தம் கண்டுபிடிச்சிடுவியே. அது போகட்டும், உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? ஆள் அழகா இருக்காரு, அது மட்டும் போதுமா? புத்திசாலியாவும் இருக்காரு. அழகும் புத்திசாலித்தனமும் இருந்தா போதுமா? மனசுதான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என் முடிவை சொல்றேன். இந்த 500 ரூபாய் இருக்கு. காத்து பத்தாது. என்னையா சொல்றேன்? இது ஆள் மாறாட்ட கேஸ். 7 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய்னா கூட 700 ரூபாய் ஆச்சு. இந்த அதுக்கு வா வா வட்டி என்ன ஆச்சு? 750. இப்பவும் காத்து பத்தல. 1000. இப்ப காத்து வருதையா? லேசா வருது. பரவாயில்ல. இந்த பாருங்க, இந்த பணத்துக்காகத்தான் நான் உதவி செய்யறேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்க முகத்துக்கும் குணத்துக்காக தான் நான் உதவி செய்யறேன். ஏன்னா நான் நாணயஸ்தேன். தம்பி, தம்பி, ஏன் தம்பி தூங்கல? தூக்கம் வரல. ஏன்? இந்த உலகத்துல யார நம்புறதுன்னே தெரியலையே. தம்பி, எதை சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? ஆபத்துல இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தினேன். அவளை கூடவே கூட்டிட்டு வந்தேன். ட்ரெயின்ல வரப்போ வீட்டு வேலைக்கு வான்னு அவளை ஒருத்தர் கூப்பிட்டாரு. அடுத்த ஸ்டேஷன்ல வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணோம்.
சோத்துக்கு வழி கிடைச்ச உடனே சொல்லிக்காம ஓடி இருப்பான். போறவ சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நடந்துக்கிட்டா. நன்றி கெட்ட உலகம் தம்பி. நீங்க தூங்குங்க. என்ன தம்பி சத்தம்? தெரியலையே, வாங்க பாப்போம். தம்பி எங்க போறீங்க? வெளியே ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு போய் பார்த்து வரேன். இந்த நேரத்துல வெளியே போக கூடாது. ஆமா தம்பி, நீங்க வெளியே போறது நல்லது இல்ல. ஏன் ஏன் எல்லாரும் இப்படி பயப்படுறீங்க? வழக்கம் போல அந்த கிராமத்துக்கு முகமுடி கொலைக்காரங்க வந்துட்டாங்க. அவனுங்க வரும்போது கிராமத்து ஜனங்க உள்ள போய் கதவை சாத்திப்பாங்க. கொலைகார பசங்க கையில கிடைச்சதை சுருட்டிட்டு போயிடுவாங்க. இதை தடுக்க போலீஸால முடியல, எங்களால முடியல. ஏதோ ஒரு பாதுகாப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றேன், இந்த நேரத்துல நீங்க வெளியே போறது ஆபத்தை கண்டு நான் என்னைக்குமே பயப்படுறது இல்ல. போங்க, சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போங்க. நீங்க போட்ட பிச்சை. Come on, well done, முரளி. நல்ல காரியத்தை கடுக்க வந்துட்டாங்க. என்ன மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? கொண்டாடாங்க. ஊருக்குள்ள வந்து அட்டகாசமா பண்றீங்க. என்ன மஞ்சு மாப்பிள்ள எப்படி? 100% ஓகேமா. ஐயா கைய குடியா. அடாடாடாடா. யோ, இத்தனை வருஷமா இந்த கிராமத்து ஜனங்களை கொடுமைப்படுத்தின அந்த படுவாய் பசங்களே தம்பி ஒரு நிமிஷத்துல அடிச்சு தோச்சிருச்சு. மாப்பிள்ள உங்களை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. இனிமே கனவுல கூட இந்த கிராமத்தை பத்தி நினைக்க மாட்டானுங்க இந்த பசங்க. தம்பி நீங்க மீட்டு கொடுத்தது நகை இல்ல தம்பி, என் பொண்ணோட வாழ்க்கை. நீங்க தெய்வம் தம்பி, தெய்வம். யார் தெரியுமில்ல? என் மாப்பிள்ள. முரளி
18 வயது பருவத்தின் நிலவு 18 வயது பருவத்தின் நிலவு திருநாள் தேடுதே இளமையின் வேகம் வருகிற நேரம் இதயம் பாடுதே என் நெஞ்சிலே தேனாறுதான் பாய்ந்தோடவே வா மங்கை உந்தன் நாணம் தீர மலர் கோடி தந்தேன் இளங்காதல் வானில் நீந்த ரதங்கொண்டு வந்தேன் இரவுகள் திண்டாடுமே இரவுகள் திண்டாடுமே என் நெஞ்சிலே தேனாறுதான் பாய்ந்தோடவே வா தென்றல் தேடும் பூவை போலே உன்னை தேடி வந்தேன் கண்ணே உன்னை காணும் போது சொர்க்கம் ஒன்று கண்டேன் உந்தன் தோளில் ஆடும் சோலை மயிலாகி நின்றேன் மன்னன் கைகள் வீணை மீட்ட மலர் மேனி தந்தேன் கருவிழி பந்தாடட்டும் கனியுடல் ஒன்றாகட்டும் கருவிழி பந்தாடட்டும் கனியுடல் ஒன்றாகட்டும் என் நெஞ்சிலே தேனாறுதான் பாய்ந்தோடவே வா 18 வயது பருவத்தின் நிலவு 18 வயது பருவத்தின் நிலவு திருநாள் தேடுதே இளமையின் வேகம் வருகிற நேரம் இதயம் பாடுதே என் நெஞ்சிலே தேனாறுதான் பாய்ந்தோடவே வா உங்க பொண்ணு மஞ்சுவே என் மருமகளா மனப்பூர்வமா ஏத்துக்க. சந்தோஷம் சம்பந்தி. கையோட கையா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்க்க சொல்லுங்க. ஐயரே, ஒரு நல்ல நாளா பாருங்க. பேஷா பாத்துருவோம். ஒரு சின்ன விண்ணப்பம். என் பொண்ணோட கல்யாணத்தை பட்டணத்திலே நடத்தலாம்னு நினைக்கிறேன். பெருசா செலவு பண்ணி பெரிய கல்யாண மண்டபத்துல கல்யாணத்தை நடத்தலாம்னு ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டா நடத்திட வேண்டியதுதானே. நம்ம சீஷ் மகாலே வச்சுப்போம். என்ன ஆனை மேல தானே ஊர்வலம் வச்சுக்கணுங்கிறீங்க? இல்ல, பூனை குட்டி போட்டிருக்குன்னு சொன்னேன். அதுக்கு என்ன? நோ அப்செஷன். நான்சென்ஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். என்னங்க, கல்யாண வேலையெல்லாம் கவனிக்க 15 நாளைக்கு முன்னாலேயே புறப்பட்டு பட்டணத்துக்கு போயிடுவோம்.
வாஸ்தவம் தான் சம்பந்தி. பட்டணத்துல எங்களுக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். அதுக்கு என்னங்க, ஐயாவோட ஒரு பங்களாவே கா 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 இரியா காலியா இருக்குங்கிறாரு. இவர் ஒருத்தர் நடு கொஞ்சம் தள்ளுங்க. என்னம்மா பள்ளிக்கு கூட ஆடுற? ஏன் இப்படி ஓடுற? இது வேற. ஏன்டா பொம்பளை மேல மோதுற? அட தெரியாம வந்து மோதிட்டமா. என்னது ரொம்ப அலட்டிக்கிறேனா? ஏன்டா செய்யறதையும் செஞ்சுட்டு கேட்ட அலட்டிக்கிறேன் நான் சொல்ற. ஏன்டா அந்த பொண்ணை துரத்துற? அது என் முறை பொண்ணுமா. முறைக்கிறேனா? அப்படித்தான்டா முறைப்பேன். தெருவுல போற பொண்ணை துரத்துனா அப்படித்தான் முறைப்பேன். சரியான செவிடுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன்டா உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? என்ன பார்த்து செவிடுங்கறியா நீ? இது மட்டும் காதுல விழுதா? எல்லாமே எனக்கு காதுல விழுகுண்டா. அப்பப்ப மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ் கூப்பிட்டு முட்டிக்கு முட்டி அடிக்க சொல்லுவேன். போடா அங்கங்க இந்த பக்கம் போடா. அட போறமா ஐயா. போடாங்கற. என்னடா முறைக்கிற? புளிய தோண்டிடுவேன். போரிக்கு பயலுக பொண்ணுகளை தனியா ரோட்ல நடக்க விட மாட்டானுங்களே. இந்த மாதிரி பயலுகளை எல்லாம் முச்சந்தில நிக்க வச்சு மிஷின் கண்ணால சுடணும். நீயா? அவன் போயிட்டான், நீ பயப்படாம போ. போறதுக்கு எனக்கு எந்த இடமும் இல்லம்மா. நான் ஒரு அனாதை. உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன காப்பாத்துங்கம்மா. அனாதேங்கிறியா? பயப்படாத, நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன். நான் யார் தெரியுமா? ரிட்டையர்டு மிலிட்டரி மேஜரோட பொண்டாட்டி, மிலிட்டரி கேப்டன் முரளியோட அம்மா. முரளியா? இவரா? ஆமா. இவன் உனக்கு எப்படி தெரியும்? படவா ராஸ்கல். bloody nonsense. என்ன ஏங்க திட்டுறீங்க? உன்னை திட்டல, உன் பையனை திட்டுறேன். மிலிட்டரி கடிச்சு கண்ணை தூக்கலாம்னாக்கா பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கிறான். நான்சென்ஸ். ஏங்க ஒருவேளை நம்ம பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பானோ? சே சே, என் புள்ள அந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டான். புள்ள மேல எவ்வளவு நம்பிக்கை. நான்சென்ஸ். அவன் தான் கையங்களவும் அப்படி வெட்டி நிக்கிறானே. என்னங்கிறீங்க? புள்ளைய கேக்குறேங்கிறீங்களா? வேண்டாங்க, நீங்க ரொம்ப கோவமா திட்டுவீங்க. நானே அவனை பக்குவமா கேட்டுக்கிறேன். தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறான், என்ன பக்குவமா கேக்குறது? நான்சென்ஸ். நீ பேசாம இரு, நானே கேக்குறேன். அப்பதான் உண்மை வெளிவரும். என்னங்கிறீங்க? நீ வாய மூடிட்டிருங்கிற. ஆ. bloody nonsense. முரளி. Captain Murali reporting to Major. Dad? அம்மா, என்னம்மா? முரளி. நான் தான். ஜோக்கெல்லாம் வேண்டாம். நான்சென்ஸ். நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லணும். Yes, Dad. நீ கேம்பில் இருந்து வரும்போது உன்னோட என்னென்ன கொண்டு வந்த? Things. Only things? Yes, Dad. Anything else? Nothing else. Are you sure? Sure, Dad. I see. Bloody nonsense. What is this thing? சிரிக்காதே. Bloody nonsense. என்னங்க சிரிக்கிறது கூட தப்பா? அதானே. வாய மூடு. சிரிக்கிறது தப்பு இல்ல, சிரிக்கிற நேரம் தான் தப்பு. மைனா, நீ உள்ள போ. மைனாவா? அது வேற வழி இல்லாம இந்த பேரை நான் வச்சேன். டேட், இவ ஒரு அனாதை. ஒரு முரடை இவள துரத்திக்கிட்டு வந்தான். அவங்கிட்ட இருந்து இவள நான் காப்பாத்தினேன். எங்க தனியா விட்டா திரும்ப அவங்கிட்ட மாட்டிக்கோளன்னு பயந்து ட்ரெயின்ல என் கூட கூட்டிட்டு வந்தேன். திடீர்னு காணா போயிட்டா. இங்க எப்படி வந்தா? டேட், அந்த பொண்ணை பத்தின விவரம் தெரியற வரைக்கும் அவ இங்க இருக்கட்டுமே. ப்ளீஸ் டேட். Okay, my son. Thank you, Major. That's all right, Captain. என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லையே? இல்ல. ஏன் கத்துறீங்க? இல்ல. பாத்தீங்களா, என் புள்ளைய பத்தி சந்தேகப்பட்டீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொண்ணு யாரா? அப்புறமா ஆ. விசாரிச்சு சொல்றேன். என்ன எழுதி காட்டிட்டு போறாரு? பொண்ணு ரொம்ப படிச்ச பொண்ணு போல இருக்கு. மா, இந்தப்பா பாலு. அது இருக்கட்டும். தலைகாணில யார் பின்னல் போட்டது? சக்கரை தானே போட்டிருக்கேன்ப்பா. ஐயோ. ஆ.
இது யார் போட்டது? உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? எனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியாத. என்ன பார்த்து இது ஏயா பியான்னு கேக்குற? ஐயோ, என்ன அப்பா கிட்ட சொல்லி முதல்ல ஒரு லவுட் ஸ்பீக்கர் வாங்கணும். இங்க வாங்க. தலகாணியில பின்னல் யார் போட்டது? தலகாணியில யாரு பின்னல் போட்டதுன்னு கேக்குறியா? இத முதல்ல விவரமா கேட்க கூடாது. நீங்க போட்டீங்களா? நான் போடலடா, அந்த மைனா தான் போட்டா. மைனா? மைனா வாங்க. அம்மா கூப்பிட்டீங்களா? இங்க வா. அம்மா, இதுவும் வேலை தானே? ஆமா. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் படிச்ச உனக்கே அர்த்தம் தெரியல, அவளை போய் கேக்குறியாடா? கொஞ்சம் சும்மா இருக்குமா. இது என்ன? ஸ்வீட் ட்ரீம்ஸ். தப்பா போட்டிருக்க. ஈக்கு பதிலா ஏ போட்டிருக்க. ஒரே ஒரு எழுத்து தானே மாறி போச்சு. வீடே கழுது. அர்த்தமே மாறி போச்சுமா. அப்படி என்னடா பெருசா அர்த்தம் மாறி போச்சு? ஸ்வீட் ட்ரீம்ஸ்னா இனிய கனவுகள், ஸ்வெட் ட்ரீம்ஸ்னா வேர்வை கனவுகள். அதுவும் கரெக்ட் தான். எப்படி கரெக்ட்? இப்ப வெயில் காலம், அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. ஃபேன் இல்லாம தூங்கி பாரு, வேர்வையோட தான் கனவு வரும். என்ன என்ன சிரிப்பு? காத கொண்ட குனி. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்ன வீட்டு வேலையே செய்ய விடுறதில்ல, எல்லாம் அவதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கெடுத்துறாத. இந்த பாலக்குடி. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பாராட்ட காணும், பின்னல்ல ஈய காணும், எறும்ப காணும் குதிக்கிறாரு. என்ன முணுமுணுக்கிற? கொஞ்சம் புரியும்படியா பேசு. புரியபடியா தானே? நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் டிஃபன் எடுத்துட்டு வந்து பேசுறேன். உங்ககிட்ட பெரிய விஷயம் பேசணும். பெரிய விஷயம் என்னவ? வாயா செவத்தக்கனே. நான் நமஸ்காரம். நானே சொல்லிட்டேன், உனக்கு ஒரு நமஸ்காரம் மிச்சம். உட்காரு. என்ன இப்படி வந்திருக்க? உட்காரியா? ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி கா கா கா. உன் பொண்டாட்டிக்கு காக்கா வலிப்பா? என் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா. அம்மா வீட்டுக்கு அனுப்பணும். அதனால ஐயாவை பார்த்து கமிஷன் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? ஐயா வந்துருவாரு. சித்திரை மாச கத்திரி வெயில் பத்திக்கிட்டு எரியுது. முன் கத்திரி. அடடே, இன்னைக்கு நம்ம வீட்டுல கத்திரிக்காய் சாம்பார் தான். எப்படி கண்டுபிடிச்ச? வாசனை மூக்க தொலைக்குது இல்ல. அம்மா கை சமையல்லாம் சும்மாவா? பின்னி எடுத்துட மாட்டீங்க. குடிக்க தண்ணி வேணுமா? புரிஞ்சுக்கிட்டா சரி. மைனா மைனா, நான் தான் கூப்பிடுறேன்ல. தரகருக்கு ஒரு கிளாஸ் மோர் கொண்டாமா. மோர வாங்கி குடியா. ஏன் முழிக்கிற? என் மொழியே அப்படித்தான். அந்த பொண்ணு யாரு? மோரு புளிக்குதா? மோரு குடுத்ததே அந்த பொண்ணு யாருன்னு. மூக்குத்தி வைரம். அந்த காலத்திலே எங்க அப்பா 5000 ரூபாய்க்கு வாங்கி போட்டாரு. டால் அடிக்குதுல்ல. அது சரி. இரு. மோர் கொடுத்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு யாருங்கிறியா? பாவம் அனாதை. அனாதையா? சரி சரி. அனாதையோட சிரிப்புல ஆண்டவனை பாக்குறீங்க. அப்பா, நாம பொழைச்சோம், நம்ம கமிஷனும் பொழைச்சது. என்னய்யா? ஒண்ணுமில்ல, முதல்ல அந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணும். வீட்டை விட்டு துரத்தணுமா? ஏன்? அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு பெரிய குழப்பமே உண்டாகும். என்ன குழப்பம்? தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுது. வயசு வந்த பொண்ணு வீட்டுல இருந்தா வர சம்பந்தி வீட்டுக்காரங்களுக்கு சந்தேகம் உண்டாகும். கொண்டாயா மோர. போயா வெளியே. ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டா அந்த சம்பந்தமே நமக்கு வேண்டாயா? ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். பேச்சுக்கு சொன்னியா? என்கிட்ட சொன்ன மாதிரி ஐயா கிட்ட சொன்ன. பிளடி நான்சென்ஸ். முதல்ல அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிடுவாரியா. பாவையா அனாதை பொண்ணு. இத பத்தி மூச்சு விட்டு ஐயா கிட்ட மூக்கே இருக்காது. சொக்கலிங்கம், ஐயோ சொக்கலிங்கம், ஐயோ. இங்கதான் இருக்கேன், உட்கார். உங்க பொண்ணு கல்யாணத்துல குழப்பமே ஏற்பட போகுதுங்க. குழப்பமா? குழப்பத்துக்கு யாரையா காரணம்? உங்க பொண்ணு சுலோச்சனாதான். அவதான் ஓடி போயிட்டாளே. ஓடி போனவ ஓடி வந்துட்டா. வந்துட்டாளா? இப்ப அவ எங்க இருக்கா? உங்க சம்பந்தி வீட்டுல. அவ எப்படி அந்த வீட்டுக்கு போனா? அதானே குழப்பம்.
மாதிரி முரளி தயங்கிட்டு இருக்கலாம் இல்லையா? உன் காதல் சொல்லாத சொல், எழுதாத எழுத்து மாதிரி இல்லாம போயிடக்கூடாது, புரியுதா? சுலோச்சனா, யாரோ ஒருத்தி உன் வாழ்க்கையை படிக்கிறதுக்கு முன்னாடி உன் காதல முரளி கிட்ட போய் சொல்லு போ. இப்பவே போல. நில்லு. அப்பா, அப்பா, நீங்களா? நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்க? நீ எப்படி இங்க வந்த? மிலிட்டரிக்காரரை கட்டிக்க பயந்தே இல்ல. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். பாறைக்குள்ள தங்கம் இருக்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள தங்கமான மனசும் இருக்குப்பா. அதை உணர்ந்துதான் நான் ஒரு மிலிட்டரிக்காரரை காதலிக்கிறேன். அவரு இந்த வீட்டுல தான் இருக்காரு. அவரை பார்த்தீங்கன்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்கப்பா. என்னப்பா ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? சுலோச்சனா, அவரை நீ மறக்கணும். நீங்க என்னப்பா சொல்றீங்க? நான் சொல்றத கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எனக்கு அவருக்கு கல்யாணம் பண்ண வைப்பீங்க நினைச்சு மறந்துடன்னு சொல்றீங்களே, ஏன்பா? அவருக்கு மஞ்சுவை நிச்சயம் பண்ணியாச்சு. அவருக்கு மஞ்சுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். அவரை நீ மறந்துடு, அவரை நீ மறந்துடு, அவரை நீ மறந்துடு, அவரை நீ மறக்கணும், அவரை நீ மறக்கணும், மறக்கணும். அப்படின்னா என் வாழ்க்கை என்னைக்கு வீட்டுப்படியை தாண்டினையோ அன்னைக்கு அது அழிஞ்சு போச்சு. இனிமே என்ன அப்படி கூப்பிடாதே. என் குடும்பத்தோட மானத்தையே கப்பல் ஏத்திட்டு வீட்டை விட்டு ஓடி போனவனே உன் தங்கச்சி அதை காப்பாத்திட்டான். என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னைக்கோ செத்து போயிட்டவ. எனக்கு மஞ்சுன்னு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கான்னு என் சம்பந்தி கிட்ட போய் சொல்லியிருக்க, தெரியுதா? அதனால கேட்டுக்கோ, நான் சாகுற வரைக்கும் நீ என் பொண்ணுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீயும் சொல்லக்கூடாது. இது ஏன் மேல ஆட. அப்பா, இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்பா, அப்பா, இது கொடுமையான தண்டனை. தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுட்டாகணும். அன்னைக்கு வார்த்தை மீறணும், இன்னைக்கு ஆணைய மீற மாட்டேன்னு நம்புறேன். உன்னால உன் தங்கச்சி மஞ்சுவோட கல்யாணம் நிக்க கூடாது. சொக்கலிங்கத்தோட மூத்த பொண்ணு ஓடி போயிட்டவங்கிற கெட்ட பேரு எனக்கு வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மைனா, மைனா, மைனா. ஆமா, டிஃபன் எடுத்து வைக்கிறப்போ ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை சொல்றேன்னு சொன்ன. டிஃபனையும் காணோம், ரகசியத்தையும் காணோம். நான் ஸ்வீட் ட்ரீம்ஸ்னு தலையணையில போட்டது தப்புதாங்க. எனக்கு அது அப்ப புரியல, ஆனா இப்பதான் புரியுது. தெருவை அடைச்சு கோலம் போட்டு பார்க்க ஆசைப்பட்டேன். புள்ளி வைக்கும் போது பெரிய மழை வந்துருச்சு. என்ன மழை வருதுன்னு அழுதுட்டு போற? ஒண்ணும். நீங்க யாரு? நான் மஞ்சு பேசுறேன். என்ன தெரியுதா? தெரியலையே. இது மேஜர் வீடு தானே? ஆமா, நான் அந்த வீட்டுக்கு வரப்போற மருமக. நீங்க யாரு? நான் என்ன பதில காணோம்? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. ஓ, வேலைக்காரியா?
வேற யாரையாவது பேச சொல்லு. யாருக்கு போன்? உங்களுக்கு தான். எனக்கா? யாரு? உங்க வருங்கால மனைவி. அதுக்கு நீயே அழற? இல்லையே, சமையல் கட்டல வெங்காயம் நறுக்குன அதான். ஹலோ. மஞ்சு, how are you?